அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு இளைய சமுதாயத்தை வார்த்தெடுப்பதற்காக அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி என்பது வளர்கிற தலைமுறையை, அவன் வளர்கிறான், அவனை முறைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இதில் ஒரு குறுகிய நேரத்தில் பெரிய கருத்துடைய ஒரு தலைப்பை, பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இதனுடைய சில தகவல்களை நாம் காண்போம். முதலாவதாக ஒரு சின்ன கோரிக்கையை உங்களிடத்தில் வைத்துவிட்டு என் உரையை நான் துவங்குகிறேன். இதற்கு முன்பு நடந்த உரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கு கொஞ்சம் மாற்றமாக இந்த உரையை நீங்கள் கேட்கணும். இங்கே இருப்பவர்கள் அனைவரும் ஒரு 10 நிமிஷம் தான் நான் பேசுவேன். அந்த 10 நிமிடம் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். என்னையோ யாரையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இது நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள். உங்கள் கண்களை ஒரு 10 நிமிடம் அடைத்து கொண்டு நான் சொல்லுகிற ஒவ்வொரு தகவலும் ஹதீஸ்களையும் நீங்கள் உங்களுடைய மைண்டில் சிந்திச்சு பாருங்கள். இது ஒரு சைக்காலஜிக்கலி ட்ரிக். அதனால் எல்லோரும் இப்போ பெரியவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருங்க, கேமராமேன் கண் மூட மாட்டார், நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருங்க, கண்களை மூடுங்க. என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கொஞ்சம் யாரும் கண்ணை திறந்தா கூட மூட சொல்லிடுங்க. அல்லாஹுடைய கிருபையினால் இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்த பிறகு இரு கருவியின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்றால் அது நம்முடைய பெற்றோர்கள். உங்களுடைய மனதில் இப்போது உங்கள் தாய் மற்றும் தந்தையினுடைய அந்த முகத்தை அப்படியே கொண்டு வந்து கண்களுக்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் இறந்து போனவர்களாக இருந்தாலும் உங்கள் கண்களுக்கு முன்னால் அப்படியே உங்கள் அத்தாவையும் அம்மாவையும் நினச்சிக்கங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது, மன் அஹக்கு நாசு பி ஹுஸ்னி சஹாபத்தி, அல்லாஹுடைய தூதரே, உலகிலே நான் தோழமை கொள்ளக்கூடிய ஒரு உறவை எனக்கு சொல்லி தாருங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக்க உன்னுடைய தாய், உம்முக்க உன்னுடைய தாய், உம்முக்க உன்னுடைய தாய். பிறகு சொன்னார்கள், அபூக்க உன்னுடைய தந்தை. தாயும் தந்தையும் தான், ஆனால் தாய்க்கு 3 இடத்தை கொடுத்தார்கள். என்ன காரணம்? உங்க மனசில் அப்படியே நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் தந்தையும் உங்கள் தாயும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த கற்பனை கொண்டு வாங்க. இந்த தாய் செய்கிற தியாகத்தை, உங்க தாய் செய்த தியாகத்தை நான் என் தாயை நான் நினைத்து பார்க்கிறேன், நீங்கள் உங்க தாயை நினைச்சு பாருங்க. தான் வளர்ந்து ராணியாக வாழ்ந்து வந்த வீட்டை விட்டு வருகிறாள், கணவருடைய வீட்டில் வாழ்கிறாள். வீட்டில் ராணி மாதிரி இருந்தவள் எல்லா வேலைகளையும் இழுத்து செய்தது நம்முடைய தாய். நம்மை வயிற்றில் சுமக்கிற நேரத்தில் நினைத்த உணவை நம்முடைய தாயால் சாப்பிட முடியாது, நினைத்த மாதிரி நம்முடைய தாயால் தூங்க முடியாது, நினைத்த ஆடையை அவளால் அணிய முடியாது. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாள்? கண்களை மூடி உன் தாயினுடைய முகத்தை நீ சிந்தித்து பார். நீ வெளியே வந்து சிரிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக துவக்கத்திலேயே அந்த தாய் என்போல் உனக்காக தியாகம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். தனக்கு பிடிக்காதவற்றையும் கூட தன் பிள்ளைக்காக சாப்பிட்டாள். பல நேரத்தில் மயங்கி விழுந்திருக்கிறாள். பல நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் படுக்கிற படுக்கையில் இருந்திருக்கிறாள். அப்படியே வயிறை தாங்கியவர்களாக ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் எத்தனை முறை உங்கள் தாய் நடந்திருக்கிறாள். பிரசவ நேரம், பிரசவத்தினுடைய மறுபெயர் சொல்வார்கள் செத்து விட்டு பிழைப்பது. ஒரு ஆணால் அந்த வலியை தாங்க முடியாது.
பிரசவ வார்டுக்கு உங்களுடைய தாய் கொண்டு செல்லப்பட்டு பிள்ளையாக இருக்கிற நாம் வெளியே வரும்போது அவர்கள் பட்ட வேதனை, கத்திய கதறு இந்த உலகத்தில் உள்ள அந்த அறையில் உள்ள எல்லோரும் அதை கேட்டிருப்பார்கள். நரம்பு புடைக்க, கண் தெறிக்க, வாய் கிளிய உன்னுடைய தாய் கத்தி உனக்காக உன்னை பெற்றெடுக்கிற நிலையில் சில தாய்மார்களுக்கு மருத்துவர்கள் சொல்வார்கள், பிள்ளையை எடுத்தா தாயை காப்பாற்ற முடியாது என்ற சூழல். இன்னும் நீங்கள் உலகத்தை எட்டி பார்க்கவில்லை, அதற்குள்ள உங்களுக்காக உங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு, தன்னுடைய உயிரை இழப்பதற்கு தயாரான ஒரு உறவுதான் தாய். அப்படியே பிள்ளைய பெத்தெடுத்தோன்னே உங்களை பார்த்தவுடன் தான் 9 மாத காலம் பட்ட அந்த கஷ்டத்தை ஒரே நொடியில் அந்த தாய் மறந்து விட்டாள். மரண வேளையில் கத்திக் கொண்டிருந்தவள், தன்னுடைய உடலில் உள்ள கண்ணீரை அப்படியே உதிர்த்து கொண்டிருந்தவள் உங்களுடைய பச்சில முகத்தை பார்த்த உடனே அப்படியே கண்களிலே கண்ணீர் வடிகிறது, அப்படியே சிரித்து விடுகிறாள். 2 ஆண்டு காலம் உங்களுக்கு எந்த உணவும் இல்லாத நிலையில் தன்னுடைய இரத்தத்தை அப்படியே உங்களுக்கு உணவாக கொடுத்தவள் தாய். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் சொன்னார்கள், முதல் 3 இடத்திற்கு தாய். உங்க தாயை யோசிச்சு பாருங்க, என்ன பாடு, என்ன கஷ்டம். நீங்க தாய் ஒரு கடைக்கு போ சொன்னா போக மாட்ற, உன்னை பார்ப்பதற்கு முன்பாக உனக்கு அவள் செய்த தியாகத்தை நீ சிந்தித்து பார்த்தாயா? தந்தை சாதாரணவர் அல்ல. தந்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ கூலி தொழிலாளியாக குருதி கொட்டி உடல் தோள்கள் சுருங்கி இளமையை அப்படியே தன்னுடைய வேலையிலே கழித்து வெயிலிலும் மழையிலும் பல இடத்தில் வெளிநாட்டு வேலை என்று நினைக்கிறீர்கள். அந்த வெளிநாட்டவர்கள் அவர்களை முறையான கண்ணியமாக ட்ரீட் பண்ணுவார்களா? இல்லை. சில இடங்களில் மிருகங்களை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இருந்தாலும் கடல் தாண்டி வந்து மொழி தெரியாத இடத்தில் தன் அன்பு மனைவியை விட்டுவிட்டு தன் அன்பு பிள்ளையை விட்டுவிட்டு அங்கு உழைக்கிறார் என்றால், கஷ்டப்படுகிறார் என்றால், குருதி கொட்டி உங்களுக்காக சம்பாதித்து தாயகத்துக்கு பணம் அனுப்புகிறார் என்றால், என் பிள்ளை நான் பட்ட கஷ்டத்தை ஒரு காலமும் இந்த துனியாவில் பட்டுவிடக் கூடாது என்ற ஒரே லட்சிய உணர்வுக்காகத்தான் உங்களுடைய தந்தை இப்படிப்பட்ட சிரமத்தை தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தாயை எதிர்த்து பேசுகிறாயா? இப்படிப்பட்ட தந்தைக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்துகிறாயா? கடன் பட்டு கஷ்டப்பட்டு பள்ளி கல்லூரியிலே உன்னை படிக்க வைப்பதற்காக எத்தனை ரூபாய் கடன் வாங்கி இருப்பார்கள், எத்தனை நபர்களுக்கு முன்பாக தலை குனிந்திருப்பார்கள், யோசித்து பார்த்தாயா? வீட்டுக்கு செல்கிறாய், உணவு சாப்பிடுகிறாய், உணவை குறை சொல்கிறாய், தட்டி விடுகிறாய். இன்றைக்காவது உன் தாயும் தந்தையும் பார்த்து, அம்மாவே வாப்பாவே சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறியா? அடே, நீ சாப்பிடாமல் அவர்கள் சாப்பிட்ட வரலாறு உண்டா? என்ன ஸ்பெஷல் சாப்பாடுனாலும் உங்களுக்காகத்தானே கொடுத்தார்கள், உனக்காகத்தானே வாழ்கிறார், உனக்காகத்தானே எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். நீ காலேஜ் படிப்ப, பெரும் படிப்ப, பெரிய ஐடில வேலை வைப்ப, நீ படிக்கிற படிப்பை கூட அவர்களால் முழுவதுமாக சொல்ல முடியாது. நீ வைத்திருக்கிற தொலைபேசியும் உன் தந்தையினுடைய தொலைபேசியும் எடுத்துப்பார், நீ அணிகிற செருப்பையும் உன் தந்தையினுடைய செருப்பையும் எடுத்துப்பார், நீ அணிகிற சட்டையும் உன் தந்தையினுடைய சட்டையும் எடுத்துப்பார். மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். ஏன்? சம்பாதிக்கிற அவருக்கு போட தெரியாதா? சம்பாதிக்க அவருக்கு அணிய தெரியாதா? சம்பாதிக்கிற அவருக்கு மொபைல் போன் வாங்க தெரியாதா? காரணம், நான் எப்படினாலும் இருந்து கொள்கிறேன், ஆனால் நான் கஷ்டப்படுகிறேன், பிரச்சனை இல்லை. கிழிந்தாலை அணிந்து கொள்கிறேன், பிரச்சனை இல்லை. என் பிள்ளை இந்த உலகத்திலே கண்ணியமாக இருக்க வேண்டும். நான் பட்ட கஷ்டத்தை ஒரு காலம் அவன் இந்த உலகத்திலே பட்டுவிடக் கூடாது என்ற ஒரே லட்சியத்தில் உன்னுடைய தந்தையும் தாயும் எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். யோசித்து பார், உன் தாயும் தந்தையும் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பார். இவர்களை எதிர்த்து பேசுகிறாயா? இவர்களை முறைத்து பார்க்கிறாயா? இவர்களை எதிரியாக நினைக்கிறாயா? நன்றி வேண்டாமா? உலகத்திலேயே சாப்பிட்டியா என்று கேட்கிற சுயநலமற்ற ஒரே உறவு உன்னுடைய தாயும் தந்தையும் தான். உன்னை நினைத்துக் கொண்டே காலத்தை கழிப்பவள் உன் தாயும் தந்தையும் தான். பெருநாள் தினத்திற்கு தனக்கு புத்தாடை எடுக்க பணம் இல்லாவிட்டாலும் கூட கடைக்கு சென்று தன்னுடைய பிள்ளைக்கு கடனுடனா வாங்கியாவது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு மனைவி கேட்பா, நீங்க ட்ரெஸ் எடுக்கலையா? எனக்கு எதுக்கு வயசான காலத்துல சொல்லுவாரு. அவருக்கு ஆசை இருக்காதா?
நான் என்னத்தை பார்த்துட்டேன், என் புள்ள போட்டா போதும், என் மக போட்டா போதும். இப்படியான உறவு அன்பிற்குரியவர்களை இந்த தாயும் தந்தையும் அருட்கொடை, அற்புதம், காட்ஸ் கிஃப்ட். எத்தனையோ நபர்களுக்கு தாய் தந்தை இல்லை. யோசித்து பாருங்கள். உனக்கு கூப்பிடுவதற்கு அம்மா அப்பான்னு ஒரு ஆள் இருக்கு, உம்மா வாப்பான்னு கூப்பிடுவதற்கு ஒரு ஆள் இருக்கு. இந்த நிகழ்ச்சி தாமதமானால் முதல் போன் உன் தாய் தந்தையிடம் தான் வரும். முடிஞ்சிருச்சா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, எங்க இருக்கிற? தாண்டா பாசம். இது ரத்தத்திலே ஊறிய பாசம், பிரிக்க முடியாது. திருமணமாகிற வயசு, திருமணமான பிறகு இந்த தாயை பல காரணத்துக்காக உதறி தள்ளுகிறார்கள். தாயும் தந்தையும் ஒரு கட்டத்தில் உனக்கு தொல்லையாக இருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே, நன்றி கட்டவனாக ஆகிவிடாதே. உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களா, கண்டிப்பு போடுகிறார்களா, உன் மீது உள்ள நம்பிக்கையின்மையால் அல்ல, உன் பருவத்தில் கொஞ்சம் கோளாறு இருக்கு, அதுக்காகத்தான். சின்ன வயசுல உன்னை சந்தேகப்பட்டாங்களா? இல்ல. சின்ன வயசுல நீ போன் யூஸ் பண்ணா கண்டிஷன் போட்டாங்களா? இல்ல. இந்த பருவம் டேஞ்சர், அதற்காகத்தான். இந்த பருவத்தில் உன்னை காப்பதற்காக. அதுவும் அவளுடைய சுயநலம் அல்ல, அவளுடைய பொதுநலம் தான். தாய் தந்தையை பகைப்பவர்கள், தாய் தந்தையை எதிர்த்து பேசுபவர்கள், உன் வீரத்தையும் தானியும் உன் தாயை நோக்கி தந்தையை நோக்கி நிமிர்த்தி பார்க்கிறாயே, சாப்பிட மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ற, அவருடைய வருமானத்தை வீரியான ஒரு பொருளை நீ கேட்கிறாயே, நீ சிந்தித்து பார். அல்லாஹ் நினைத்தால் யாருக்கும் மரணத்தை கொடுப்பான். நீ உன் தாயும் தந்தையும் பகைத்திருக்கிற ஒரு சூழலில் உன் வீட்டிற்கு செல்லும் பொழுது சில வேளை வீட்டிலே மக்கள் சூழ்ந்திருப்பார்கள். என்னன்னு பார்த்தால் உன்னை திட்டிய, உன்னை பேசிய, உன்னை குறை கூறிய, உன்னை கண்காணித்த அந்த தாயும் தந்தையும், தந்தையோ தாயோ யாரோ ஒரு ஆள் மரணித்திருந்தால் அந்த நிலையில் நீ என்ன செய்வாய்? கதறி அழுது மன்னிப்பு கேட்க முடியுமா? கையை பிடிக்க முடியுமா? காலை பிடிக்க முடியுமா? அம்மானே உம்மான் கூப்பிட்டா கேட்குமா? இந்த உலகத்திலே மரணத்தை யாருக்கும் அல்லாஹ் எந்த நிலையிலும் வைத்திருக்கிறான். அன்பிற்குரிய என் சகோதரர்களே, இறுதியாக நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தாயும் தந்தையினுடைய உள்ளத்தை கலங்க செய்யாதீர்கள், சுக்குநூறாக உள்ளத்தை உடைத்து விடாதீர்கள். அவர்கள் மரணிக்க தருவாயில் பிள்ளைகளாக, மகனாக, மகளாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் கோடியை கொடுக்க வேண்டாம், நல்ல வார்த்தையில் பேசுங்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தக்கூலு லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தையை சொல்லாத. வலா தன் ஹருஹுமா, வெறுவரை மெருக்காதே. குல்லஹுமா கவுலன் கரீமா, மதிப்பான சங்கியான வார்த்தையை சொல் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். இதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு தாய் தந்தையை நேசிங்கள், தாய் தந்தை இடத்தில் பேசுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு விபரம் தெரிந்த பிறகு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. பக்கி என்ற மையவாடிக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் தாய் தந்தைக்காக அழுவார்களாம். நமக்கு அல்லாஹ் தாய் தந்தையை கொடுத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அந்த தாய் தந்தையை கொஞ்சுவோம், தாய் தந்தைக்கு முத்தம் கொடுப்போம், தாய் தந்தையை கட்டி பிடிப்போம், அவருடைய கதைகளை கேட்போம், அவருடைய உள்ளத்தை பதறச் செய்யாமல் நண்பர்களாக அவரிடத்திலே பகழ்வோம். அவர்களை பகைத்து நிற்காதே, நெஞ்சை நிமிர்த்தாதே, வார்த்தைகளால் அவருடைய உள்ளத்தை சுக்குநூறாக உடைத்து விடாதே. ஒவ்வொன்றுக்கும் நாளை மறுமையை நீ அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆகச்சிறந்த அருட்கொடை தாயும் தந்தையும். அந்த பெற்றோரை பேணுவோம் என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு மத்தியில் வலியுறுத்தியவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.